துரைமுருகன் அவர்கள் வந்து அவரை வந்து காலேஜில் படிக்க வச்சது எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா அப்ப எம்ஜிஆர் திமுகல இருந்தார். துரைமுருகனை கல்லூரியில படிக்க வச்சவர் எம்ஜிஆர் பணம் கொடுத்து. அவர் அப்ப வசதி இல்லாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் அவர் அதிமுக பிரிஞ்சு போகும்போது எம்ஜிஆர் கூப்பிட்ட போது துரைமுருகன் வந்து, ஐயா எம்ஜிஆர் வந்து நீங்க எனக்கு தெய்வம், எனக்கு ஒரு காலேஜில் எல்லாம் படிப்பெல்லாம் பண்ணீங்க, அதே சமயத்துல எனக்கு தலைவர் வந்து கலைஞர் தான், நான் அதை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொன்னதாக சில தகவல்கள் உண்டு. அவர் அந்த அளவுக்கு திமுக ஒரு பற்றோட விசுவாசமா மாறாமல் இருந்தே அந்த ஒரு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அழுத்தம் கூட ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து நமக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு, நம்ம எப்படி போகாம இருக்கு, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து இருந்தார். அவருக்கு என்ன வருதான்னா, இவ்வளவு வருஷமா நம்ம இங்கே இருந்தோம், செந்தில் பாலாஜி எங்க இருந்தோம், அதிமுகல இருந்து வந்துட்டு திடீர்னு அது எதிர்கட்சியில இருந்துட்டு வந்த ஒரு நபருக்கு இப்பவே பொதுவா திமுக எல்லாருக்குமே அமைச்சர்களுக்கு திமுக